கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் பார்த்தசாரதி அவர்களின் பொன் விலங்கு என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 10. பாரதிக்கு நெஞ்சு திக் திக் என்று வேகமாக அடித்து கொண்டது. பிரின்சிபால் பேசிய அநியாயத்தை நினைத்து ஆத்திரத்தோடு கைகளை சொடுக்கினாள் அவள். நல்ல வேளையாக அவளுடைய நம்பிக்கை முற்றிலும் வாடி கருகிவிடாமல் அவள் தந்தையின் பேச்சு சிறிது ஆறுதல் அளிப்பதாக இருந்தது. சத்தியமூர்த்தி துடுக்குத்தனமாக எதிர்த்து பேசியது தன் தந்தையின் மனதை பாதித்திருந்தாலும் அவருடைய திறமைகளை தந்தை ஓரளவு புரிந்து கொண்டு மதிப்பதை அவள் இப்பொழுது தெரிந்து கொண்டு விட்டாள். பிரின்சிபல் பிடிவாதமாக இருந்து காரியத்தை கெடுத்துவிட்டாள் என்ற கேள்வி எழுந்த பொழுது அவளுக்கு ஒரே மலைப்பாக இருந்தது. இந்த நிலையில் சத்தியமூர்த்திக்காக இயங்கும் அவள் மனம் சுறுசுறுப்பாக சிந்தனை செய்தது. தந்தையின் மனதில் இப்பொழுதே சத்தியமூர்த்தியின் தகுதியை பற்றி முக்காவாசி நல்ல அபிப்பிராயம் நிறைந்திருக்கிறது. நிறையாமல் இருக்கிற மீதி கால் பகுதியையும் எப்படியாவது நிறையும்படி செய்துவிட்டால் கவலை இல்லை. யாருக்கு ஆர்டர் கொடுப்பது என்பதை பற்றி அவர்கள் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. அவர்கள் இனி என்ன முடிவு செய்யப் போகிறார்களோ என்ற கவலை ஒருபுறம் இருந்தாலும் இந்த வினாடி வரை அவர்கள் ஒரு முடிவும் செய்யவில்லை என்பதே ஒரு திருப்தியாக இருந்தது அவளுக்கு. அந்த கல்லூரியிலும் அதன் லட்சியங்களிலும் பரிபூரணமாக ஆர்வம் உள்ளவர்களும் நம்பிக்கை உள்ளவர்களுமே அங்கு வேலைக்கு வர வேண்டும் என்றுதான் தான் எதிர்பார்ப்பதாக கல்லூரி விழாக்களில் தலைமையுரையாற்றும் சந்தர்ப்பங்களில் பல முறை தன் தந்தை பேசியிருப்பதை அவளை கேட்டிருக்கிறாள். தனக்கு அங்கு வரவேண்டும் என்ற ஆர்வம் மெய்யாகவே இருப்பதாக கல்லூரியை சுற்றி பார்த்துவிட்டு விடைபெறும் பொழுது சத்தியமூர்த்தி தன்னிடம் கூறியதை நினைத்து கொண்டாள் பாரதி. தானே அவருக்கு ஒரு கடிதம் எழுதி, நீங்கள் மெய்யான ஆர்வமும் லட்சியமும் கொண்டுதான் இந்த கல்லூரிக்கு பணியாற்ற வர விரும்புவதாகவும் என் தந்தையின் கல்வி பணியில் உள்ள புனித லட்சியங்களை பாராட்டுவதாகவும் அவருக்கு நேரடியாக ஒரு கடிதம் எழுதுங்கள். நான் இங்கிருந்து தூண்டி எழுத சொல்லியதாக தெரிய வேண்டாம். நீங்களாகவே ஊர் திரும்பியதும் அவருக்கு எழுதுவது போல உடனே எழுதுங்கள். இது மிகவும் அவசியம் என்பதை தெரிவிக்கலாமா என்று எண்ணினாள். முன்பின் தெரியாது ஒரே ஒரு நாள் பழகிய ஆண்மகன் ஒருவனுக்கு அப்படி திடீரென்று தான் கடிதம் எழுதலாமா என்ற தயக்கமும் பயமும் சூழ்ந்து கொண்டு அவளை தடுத்தன. சத்தியமூர்த்தி அந்த கடிதத்தை படித்து தன்னை தவறாக புரிந்து கொண்டால் என்ன செய்வதென்றும் அவளுக்கு பயமாக இருந்தது. தந்தையின் மனதை முற்றிலும் மாற்றுவதற்கு இதை தவிர வேறு வழி இருப்பதாக அவளுக்கு தெரியவில்லை. தான் இதை செய்யலாமா கூடாதா என்று சிந்தித்து தவித்த பொழுது அவள் உடலில் குப்பென்று வேர்த்து கொட்டியது. அவளுடைய மனமும் எண்ணங்களும் போராடின. அவள் மனம் யார் மேல் எந்த வினாடியில் சத்தியத்தின் ஆழம் நிறைந்த அன்பை செலுத்த தொடங்கியதோ அந்த அன்புதான் வென்றது. அவள் பைத்தியமானாள். ஏதோ 4 வாக்கியங்கள் எழுத வேண்டும் என்று ஆரம்பித்த கடிதம் முழுமையாக 2 தாள்களில் 4 பக்கங்களுக்கு வளர்ந்துவிட்டது. ஒவ்வொரு வாக்கியத்தின் வார்த்தைகளையும் எழுதி கொண்டிருக்கிற பொழுதே தான் எவ்வாறு இப்படி துணிந்தோம், இப்படி ஒரு இளைஞனுக்கு கடிதம் எழுதும் துணிவு தனக்கு எப்படி வந்தது என்ற வியப்பு அவளுக்குள்ளே விஸ்வரூபம் எடுத்து அவளுக்குள்ளேயே ஒடுங்கிக் கொண்டிருந்தது. அன்பின் ஆழத்திலிருந்து துணிவு பிறந்ததா, துணிவு பிறந்ததினால் அந்த அன்பு ஆழமாகிறதா என்று காரண காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமலே வினோதமானதொரு தைரியத்தை அவள் அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்தாள். வெறி பிடித்தவள் போல முனைந்த அக்கடிதத்தை எழுதி முடித்த பின் ஏதோ மனதில் தோன்றவே நாணமும் புன்னகையும் சாயலிடும் முகபாவத்தோடு சற்று முன்பு தான் தனது கூந்தலின் உள்முடியில் சொருகிக் கொண்டிருந்த அந்த 2 குடை மல்லிகைப்பூக்களையும் அவசரமாகவும் பரபரப்புடனும் எடுத்து கடிதத்தாள்களின் மடிப்புக்குள் வைத்து உரையிலிட்டு ஒட்டினார். எந்த முகவரிக்கு இதை அனுப்புவது என்ற முக்கியமான பிரச்சனை. எல்லா முக்கியமான பிரச்சனைகளும் வழக்கமாக ஞாபகம் வருவதைப் போல கடைசியில் ஞாபகம் வந்து அவளை திணறச் செய்தது. அப்பாவின் அறைக்குள் அவரது மேசை மேல் அந்த ஆண்டு கல்லூரியின் எல்லா பதவிகளுக்கும் விண்ணப்பம் அனுப்பியவர்களின் முகவரி டைப் செய்யப்பட்டிருக்கும் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி எடுப்பது என்ற தயக்கத்தோடு அவள் திரையை விலக்கி முன்பக்கத்து அறைக்குள் எட்டி பார்க்கவும் பிரின்சிபாலோடும் ஹெட் கிளார்க்கோடும் பேசிக்கொண்டே அப்பா வெளிப்புற வாராந்தாவுக்கு செல்லவும் சரியாக இருந்தது. பதறும் கால்களால் பூனை போல அடியெடுத்து வைத்த அப்பாவின் மேசை அருகே சென்று டைப் செய்த காகிதங்களை மெதுவாக புரட்டினாள் அவள். அந்த முகவரிகள் மேலாகவே இருந்தன. 3 வரிகளில் பெயர், ஊர் என்று வரிசைப்படி இருந்த சத்தியமூர்த்தியின் முகவரியை நன்றாக ஞாபகத்தில் பதித்து கொண்டு உள்ளே ஓடிப்போய் உரையில் அதை அவசரமாக எழுதினாள். அப்படி எழுதும்போதே அந்த முகவரி அவள் மனதில் நிரந்தர ஞாபகமாக பதிந்து கொண்டது. பங்களா வாசலில் எதிர்ப்புற மரத்தடியில் தபால் பெட்டி உண்டு. வேறு யாரிடமும் கொடுப்பதற்கில்லை என்பதால் அப்பாவுக்கு தெரியாதபடி தானே நேரில் போய் தபாலில் சேர்த்து விட்டு வர எண்ணி அப்பா எங்கே இருக்கிறார் என்று பார்த்தாள் பாரதி. வாரந்தாவின் மேலக்கோடியில் பிரின்சிபாலோடும் ஹெட் கிளார்க்கோடும் பேசிக்கொண்டிருந்தார் அப்பா. செடிகளின் மறைவில் பதுங்கி பதுங்கி வெளியேறி தெருவுக்கு வந்தாள் அவள்.
அப்பொழுதுதான் தபால் பெட்டியை திறந்து மஞ்சள் பையில் கடிதங்களை அள்ளி போட்டு கொண்டிருந்தான் தபாலாக ஊழியன். விரைந்து ஓடிப்போய் அவள் அந்த உரையை பெட்டியில் போட்டாள். தபால் ஊழியன் அதையும் சேர்த்து தபால் பையில் போடுவதை தன் கண்களாலேயே அவள் பார்த்து திருப்தியும் கொண்டு விட்டாள். அப்பொழுது தற்செயலாக தனக்கு பின்னால் யாரோ வந்து நிற்பது போலவும் தன்னையே கவனிப்பது போலவும் தோன்றியவே அவள் திரும்பினாள், திகைத்தாள். சத்தியமூர்த்தியின் உள்ளே வருத்தி கொண்டிருந்த அந்த நேரத்து மனதின் கவலைகளும் வேதனைகளும் அப்பொழுது ஏற்பட்ட இந்த திகைப்பினால் சற்றே விலகின. எதிர்பாராத வேளையில், எதிர்பாராத சூழ்நிலையில், எதிர்பாராத மனிதரோடு வந்து நிற்கும் அந்த பெண்ணின் மேல் அவனுக்கு முதலில் அடக்க முடியாத கோபம்தான் ஏற்பட்டது. அவளை ஏறிட்டு பார்த்தாலோ கோபப்படுவதற்கும் கடிந்து கொள்வதற்கும் அவள் பாத்திரமில்லை என்று தோன்றியது. அழுது அழுது சிவந்து போன கண்களும் சோர்ந்து வாடிய முகமுமாக அந்த சோர்விலும் வாட்டத்திலும் கூட தான் இருப்பதை புலப்படுத்தி கொண்டிருக்கிற அழகும் கவர்ச்சியும் மறையாதபடி காட்சியளித்தாள் அவள். பிரபஞ்சமாகிய பெரிய மலர் தன் இதழ்களை ஒவ்வொன்றாக விரித்து மலர்கின்ற அந்த வைகரை வேளையின் நட்சத்திரங்களோடு கூடிய நீல வானத்தின் நெடும் பெரும் பரப்பில் அழகானதொரு பகுதியை அப்படியே கிழித்தெடுத்து சுற்றி கொண்டு கீழிறங்கி வந்த மின்னலைப் போல கண்ணில் பதிந்து கொண்டு போகமிருக்கும் கட்டழகாக எதிரே வந்து நின்றாள் மோகினி. கொலை கொலையாக தொங்கும் கருப்பு திராட்சை கொத்துகளின் தொகுதியைப் போல சுருண்டு நெளியும் கருங்கூந்தல், அதில் சிற்றலையோடு மின்னும் கருமையில் ஒரு அழகு, செவிகளின் ஓரங்களில் குண்டலங்களாக சுருண்டு சுழன்று கொண்டிருக்கும் கேச சுழற்சியில் ஒரு அழகு, சவுக்குத்தோப்பில் நீளும் ஒற்றையடி பாதையினைப் போல நடுவே வெள்ளிக்கோடாய் மினுக்கும் நீர்வகட்டில் ஒரு அழகு என்று இப்படி ஒவ்வொன்றாக விரல் விட்டு எண்ணுகிற பல அழகுகளுக்கும் இடமாக இருக்கும் ஒரே ஒரு அழகாக அவள் நிற்பதை அவன் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் அவனுடைய மனதின் கோபம் முழுமையாக அடங்கவில்லை. இப்பொழுது என்ன காரியமாக என்னை தேடி வந்தீர்கள் இங்கே என்று சத்தியமூர்த்தி அவளை கேட்ட கேள்வியில், இப்படி இந்த நிலைமையில் இங்கே என்னை தேடி வந்திருக்க வேண்டாம் என்றோ வந்திருக்கக்கூடாது என்றோ தான் அபிப்பிராயப்படுகிற கடுமை கேட்கப்படுகிறவர்களுக்கு தெளிவாக புரியும்படி துணித்தது. ஒன்றுமில்லை, இதை உங்களிடம் கொடுத்து விட்டு போக வந்தேன், ரயிலில் விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று அவனுடைய பேனாவை எடுத்து நீட்டினாள் அவள். அப்பொழுது அவள் எதற்காக அங்கே வந்திருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டு பேனாவை அவள் கையிலிருந்து வாங்கி கொண்ட பொழுது சற்று முன்பு தான் அவளை கேட்டிருந்த கேள்வியின் கடமைக்காக நாணினான் சத்தியமூர்த்தி. கண்ணாயிரம் காரின் அருகிலேயே நின்று கொண்டு விட்டார். அந்த முதிய அம்மாள் காருக்குள்ளே இருந்து கீழே இறங்கவே இல்லை. வீட்டு வாசலில் சத்தியமூர்த்தியும் அந்த பெண்ணும் தான் தனியே நின்று கொண்டிருந்தார்கள். அவன் அவளுடைய உதவிக்காக நன்றி கூறினான். பேனாவை ரயிலில் தவறவிட்டுவிட்டு எப்படி ஞாபக குறைவாக வீடு வந்து சேர்ந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. நல்ல வேளையாக காப்பாற்றி கொண்டு வந்து கொடுத்து விட்டீர்கள். நிரம்ப நன்றி. வெறும் பேனாவை காப்பாற்றிக் கொள்வதற்கு இவ்வளவு நன்றி அறியதனால் உயிரை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி சிரித்தாள் அவள். இப்படி இந்த வாக்கியத்தை சொல்லுவதற்குரிய சாமர்த்தியம் அவளிடம் இருந்ததை ரசித்தான் சத்தியமூர்த்தி. அழகிய இதயத்தில் இருந்துதான் அழகிய வாக்கியங்கள் பிறக்க இயலும் என்று சில சமயங்களில் அனுமானம் செய்ய முடியும். முகம் அழகாக இருப்பவர்களுக்கு சித்தமும் அழகாக இருப்பதை புரிந்து கொண்டால் எத்தனை குறிப்பு அடைய முடியுமோ அத்தனை குறிப்பை சத்தியமூர்த்தியும் அப்பொழுது அடைந்தான். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை என்ற மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை ஞாபகத்தில் மெல்லிய சாயலாக மனதில் தோன்றியது அவனுக்கு. உடம்பு மட்டுமில்லாமல் மனமும் அழகாக இருந்தாலொழிய இவ்வளவு அழகு வாக்கியத்துக்கு சொற்கள் அவளுக்கு கிடைத்திருக்க முடியாது என்று சத்தியமூர்த்தி நினைத்தான். சித்தம் அழகியார் என்ற அந்த நிறைவுள்ள கவிச்சொற்றொடர் மீண்டும் மீண்டும் அவன் இதயத்தில் புரண்டு எதிரொலிக்கலாயிற்று. தெருவில் காருக்குள் உட்கார்ந்த அந்த அம்மாளும் கண்ணாயிரமும் வெறுப்போடு தன் பக்கமாக பார்ப்பதைக் கண்டு சத்தியமூர்த்தி அந்த சந்திப்பை விரைவில் முடித்துக் கொள்ள எண்ணினான். அவர்கள் பார்வை அவனை வேதனைப்படுத்துவதாக இருந்தது. அவர்கள் உங்களை அவசரமாக எதிர்பார்க்கிறார்கள் போலிருக்கிறது. நீங்கள் ஆனால் என்னோடு பேசிக்கொண்டு நின்றே நேரத்தை கழிக்கிறீர்கள் என்றவர்களை சுட்டிக்காட்டி அவளிடம் சொன்னான் சத்தியமூர்த்தி. இருக்கட்டும், பரவாயில்லை. அம்மாவுக்கு தலைகால் பிடிபடாது. வாயெல்லாம் பல்லாகிவிடும். ஏதோ கூந்தல் தைலம் தயாரிக்கும் கம்பெனியாம். அதன் விளம்பரத்திற்காக நான் தலையை விரித்து போட்டுக்கொண்டு போட்டோவுக்கு உட்காரணமாம். எல்லாம் நான் பண்ணிய பாவம். என் தலையெழுத்து. போட்டோவை எடுத்த பின் அதற்கும் கீழே எங்கள் கூந்தல் தைலத்தை உபயோகித்தால் நாட்டிய நட்சத்திர மோகினியின் கூந்தல் செழித்திருப்பதை பாருங்கள் என்று விளம்பரம் வேறு செய்வார்கள். இப்பொழுதே நீங்கள் இப்படி நொந்து கொண்டால் என்ன செய்வது? அப்படி செய்தால் அவர்கள் மூஞ்சியில் காரி துப்பிவிட்டு வருவேன். அம்மா கையால் வெறும் தேங்காய் எண்ணெயை குழப்பி தடவி மாறிவிட்டு வளர்ந்த தலை இது. மயில் தோகை, மார்க்கூந்தல், தைலக்காரன் இதை காட்டி பெருமை கொண்டாடுவதற்கு ஒன்றுமே இல்லை. இப்படி ஒன்றை காட்டி மற்றொன்றை பெருமை சேர்ப்பதுதான் விளம்பரம் என்று சொல்லி சிரித்து கொண்டே வீட்டுக்குள் படியேறி போவதற்காக திரும்பினான் சத்தியமூர்த்தி.
கண்ணாயிரமும் அவர் காரில் கொலுவீற்றிருக்கும் முதிய அம்மாளும் கணத்திற்கு கணம் பொறுமை இழந்து கொண்டிருப்பதை புரிந்து கொண்டே அவன் தன் உரையாடலை அவ்வளவு அவசரமாக முடித்துக்கொண்டு உள்ளே போக முந்தினான். அந்த பெண்ணோ போய் காரில் ஏறிக்கொள்ளவே மனமில்லாதவளாக தயங்கி தயங்கி ஏதோ இன்னும் சொல்ல வேண்டும் என்றோ சொல்ல மீதம் இருப்பதாகவோ நினைத்து நிற்பது போல நின்றார். நீங்கள் புறப்படுங்கள், நேரமாகிறது என்று நேருக்கு நேர் அவளிடம் சொல்ல கூசியவனாக அதை சொல்வதற்கு பதில் புலப்படும் நோக்குடனேயே வீட்டுக்குள் போவதற்கு திரும்புகிறனைப் போல திரும்பியிருந்தான் சத்தியமூர்த்தி. என்னை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வருகிறேன் என்று சித்திரம் போல அடக்கமாக நின்று தெருவில் அவள் கைகூப்பிய காட்சி மிகவும் அழகாக இருந்தது. தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எதுவோ அது தன் நினைப்பில் இல்லாமல் தன் நினைப்பில் இருக்கும் வாழ்க்கை எதுவோ அதை தான் வாழ முடியாமல் வேதனைப்படுகிற அந்த அவளை பெண் விடைபெறுகிற பொழுது இன்னதென்று உறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு அவல உணர்வு சத்தியமூர்த்தியின் நெஞ்சை பிசைந்தது. நெஞ்சுக்கு நேரே சட்டையில் சொருகிக் கொள்வதற்காக பேனாவை கைமேல் உயர்த்திய பொழுது அதிலிருந்து ஒரு நறுமணம் அலையாக பரவி அவன் ஆசையை நிறைத்தது. அந்த பெண் மோகினியை பற்றிய அனுதாப நினைவை நெஞ்சின் உள்ளேயும் அவள் காப்பாற்றி கொடுத்த பேனாவை நெஞ்சின் வெளியேயும் வைத்துக்கொண்டு வீட்டுப்படிகளில் ஏறி உள்ளே சென்றான் சத்தியமூர்த்தி. அப்பா ஊஞ்சலில் உட்கார்ந்தபடி மலைத்துப் போயிருந்தாள். ஆண்டாள் கூடத்தை மெழுகிக் கொண்டிருந்தாள். கல்யாணியும் அம்மாவும் கிணற்றடியில் இருந்தார்கள். அப்பொழுது தந்தையின் முகத்தை ஏறிட்டு பார்ப்பதற்கே தயக்கமாகவும் பயமாகவும் இருந்தது அவனுக்கு. வெளியில் எங்கேயும் போக பிடிக்காமல் வீட்டிற்குள் இருப்பதும் வேதனையாக மறுபடியும் தன் மேலேயே வெறுப்பு பிறந்தது அவனுக்கு. எப்படியோ உயர்ந்த லட்சியங்களோடு வாழ வேண்டும் என்ற ஆசையும் அப்படியெல்லாம் வாழ முடியாத வறுமையும் சேர்த்து பொறுத்து கொள்ள முடியாத நிலையில் இந்த நாட்டு மத்தியதர குடும்பத் இளைஞர்கள் பலர் இயல்பாக அடையும் மனவாட்டத்தை அப்பொழுது அவனும் அடைந்தான். வாழ்க்கையும் அதன் நீதி நியாயங்களும் ஏதோ ஒரு காரணத்தினால் வெறுப்புக்குரியவனாக அமைந்து விட்டார் போல எண்ணி எண்ணி புழுங்கினான் சத்தியமூர்த்தி. அப்பாவைப் போல 1/4 நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக பள்ளி ஆசிரியராக இருந்து வறுமையால் மனமும் உடலும் தேர்ந்தவர்களை பற்றி ஒரு புறமும், கண்ணாயிரத்தைப் போல குறுக்கு வழியில் தாவி ஓடி முன்னுக்கு வந்து பிரமுகராகிவிட்டவர்களை பற்றி ஒரு புறமுமாக சத்தியமூர்த்தியின் மனதில் எண்ணங்கள் மோதின. வாழ்க்கையாகிய பந்தயத்தில் பொய்யையும் வஞ்சகத்தையும் முதலாக வைத்து விளையாடி கொண்டிருக்கிறவர்கள் முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் முடியாமல் இதயம் கொதித்தது அவனுக்கு. இப்படி மனம் தவிக்கும் வேளைகளில் சக்தி வாய்ந்த கருத்துக்களை சொல்லும் நூல்கள் எவற்றையாவது எடுத்து படிக்க வேண்டும் என்று தோன்றுவது சத்தியமூர்த்தியின் வழக்கம். இன்றும் அவனுக்கு அப்படியே தோன்றியது. அப்பாவுக்கும் அவனுக்கும் காப்பியை எடுத்து கொண்டு வந்து வைத்தாள் கல்யாணி. காப்பியை குடித்துவிட்டு புத்தக அலமாரியிலிருந்து சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகளும் உபதேச மொழிகளும் அடங்கிய தொகுதி ஒன்றை எடுத்தான் சத்தியமூர்த்தி. எடுத்த எடுப்பில் அவன் கைகள் அந்த புத்தகத்தில் எந்த பக்கத்தை பிரித்தனவோ அந்த பக்கத்திலேயே சற்று முன் அவன் மனம் தீவிரமாக சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை விளக்கப்பட்டிருந்தது. உனது வறுமையை பற்றிய நினைவுகளை நீ ஒரு பக்கம் விட்டுவிடுக. எந்தெந்த வகைகளில் நீ ஏழை? 2 குதிரைகளும் ஒரே வண்டியில் இல்லை என்றா? அழைத்ததும் ஓடி வந்து முன்னிற்கும் ஏவலாட்களும் பரிவாரமும் உனக்கு இல்லை என்றா நீ வருந்துகின்றாய்? அதனால் என்ன? உனது நெஞ்சின் ரத்தம் சொட்ட சொட்ட பிறருக்காக அள்ளும் பகலும் உழைப்பாயின் நீ செய்ய முடியாமல் போவது எதுவுமில்லை என்பதை நீயே உணர்வாய். எவ்வளவு சக்தி வாய்ந்த கருத்துள்ள வாக்கியங்கள் இவை! சத்தியமூர்த்தி நினைக்கலானான். நானும் தான் இந்த வீட்டின் துன்பங்கள் விடுவதற்காக நெஞ்சின் ரத்தம் சொட்ட சொட்ட உழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் எங்கு உழைப்பது? எங்காவது எப்படியாவது உழைத்துத்தான் ஆக வேண்டும் என்கிறார் அப்பா. இந்த விதமான இடத்தில் இப்படித்தான் உழைக்க வேண்டும் என்று நானாகவே மனதில் ஏதேதோ நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி நினைப்பதும் எதிர்பார்ப்பதும் தான் என்னுடைய அகம்பாவம் என்று அப்பா அபிப்பிராயப்படுகிறார். இனிமேலும் தொடர்ந்து இந்த வீட்டில் அப்பாவோ மற்றவர்களோ என்னை பற்றி இப்படி நினைக்க இடமளித்து கொண்டு நான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடாது. மளிகை பந்தல் கல்லூரி வேலையாவது எனக்கு கிடைத்து நான் அங்கே போய் சேர்ந்து விட வேண்டும். அந்த ஊரை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அந்த கல்லூரியையும் அதன் அமைப்பு முறைகளையும் நான் விரும்புகிறேன். ஆனால் அந்த கல்லூரி அதிபருக்கும் முதல்வருக்கும் என்னை பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதைத்தான் நான் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சத்தியமூர்த்தி தனக்குத்தானே மூழ்கி சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, சத்தியம், இப்படி வந்துவிட்டு போயேன் என்று உட்புறம் இருந்து அம்மா குரல் கொடுத்தாள். புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு, இதோ வந்துவிட்டேன் அம்மா என்று உள்ளே எழுந்து போனான் சத்தியமூர்த்தி. அவன் போய்விட்டு வந்த மல்லிகை பந்தல் ஊரை பற்றியும் அந்த ஊர் கல்லூரி வேலையை பற்றியும் பெண்களுக்கு இயல்பாக கேட்க தோன்றும் சில கேள்விகளால் அம்மாவும் அவனை விசாரித்தாள்.
மளிகை பந்தல் கல்லூரியில் எவ்வளவு சம்பளம் கொடுப்பார்கள்? எப்போதெல்லாம் விடுமுறைக்கு மதுரைக்கு வரலாம்? அந்த வேலையில் மேற்கொண்டு முன்னேற்றத்திற்கு ஏதாவது வழி உண்டா என்பவற்றை பற்றி சாரமில்லாதவனாகவும் அந்த வேலை நிச்சயமாக கிடைத்துவிடும் போலும் பாவித்து கொண்டு கேட்கப்பட்ட வேதமை தன்மை நிறைந்த அம்மாவின் கேள்விகளுக்கு ஆத்திரப்படாமல் நிதானமாக மறுமொழிகளை சொன்னான் சத்தியமூர்த்தி. என்ன பதில் பேசாமல் இருக்கிறாய் என்று 2ஆம் தடவையாக அம்மா அழுத்தி கேட்ட பொழுது, கிடைத்துவிடும் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அம்மா என்று பதில் வந்தது சத்தியமூர்த்தியிடமிருந்து. அதற்கு பின்பு அம்மா அடுப்பு காரியங்களை கவனிக்க போய்விட்டாள். மல்லிகை பந்தல் கல்லூரி வேலையை பற்றி எல்லோரும் விசாரிக்கிற அக்கறை பார்த்தால் அது தனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதும் நம்புவதும் அவனுக்கு தெரிந்தது. ஏமாற்றத்தை ஏற்கவும் தாங்கிக் கொள்ளவும் அதற்கு ஆளாகிறவன் தயாராக இருந்தாலும் அவனை சுற்றி இருக்கிறவர்கள் தயாராக இருக்க விரும்பாத சில சந்தர்ப்பங்கள் உண்டு. தான் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை அப்படிப்பட்டதென்று சத்தியமூர்த்தி மிக நன்றாக உணர்ந்திருந்தான். அப்பொழுது இன்னொரு எண்ணமும் அவனுக்கு தோன்றியது. தான் நலமாக ஊர் திரும்பி வந்து சேர்ந்ததை பற்றியும் இன்டர்வியூவின் பொழுது அன்பாகவும் பரிவுடனும் நடந்து கொண்டதற்கு நன்றி சொல்லியும் பூபதி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினால் என்ன என்று நினைத்தான். அடுத்த கணமே அப்படி எதற்காக எழுத வேண்டும் என்ற தயக்கம் ஏற்பட்டது. நன்றி சொல்வதை சிலர் வேறு அர்த்தத்தில் எடுத்துக்கொள்வார்கள். இந்த நன்றியை சொல்வதானால் இன்னும் வேறு எந்த உதவியை எதிர்பார்க்கிறார்களோ என்று பயந்து நன்றியை ஏற்றுக்கொள்ளவே தாங்குகிறவர்களும் இருப்பது சத்தியமூர்த்திக்கு தெரியும். நன்றி என்ற குணத்தின் மானத்தை காப்பாற்ற வேண்டுமானால் இப்படிப்பட்டவர்களுக்கு நன்றி சொல்வதை நிறுத்திவிட வேண்டும். இதில் பூபதி அவர்களை எந்த வகையில் சேர்ப்பது என்று அந்த ஒரு நாள் பழக்கத்தில் அவனால் தீர்மானம் செய்ய முடியவில்லை. காலை 10 மணிக்கு கிணற்றடியில் குளிக்கப் போனவன் அப்பொழுதும் பூபதிக்கு கடிதம் எழுதுவதா வேண்டாமா என்று இதே சிந்தனையில்தான் இருந்தான். அப்பா டியூஷன் வீடுகளுக்கு சென்று வர வெளியே போயிருந்தார். அவர் திரும்பி வந்து மறுபடியும் இதை பற்றி பேச்சை தொடங்கினால் என்ன செய்வதென்று திகைப்பாகவும் இருந்தது அவனுக்கு. அந்த நிலையில் நண்பர்கள் யாராவது தேடி வர நேர்ந்து அவர்களிடம் மனம் விட்டு பேசினால் கூட நல்லதென்று நினைத்தான் அவன். ஆனால் அவன் எதிர்பார்த்தபடி நண்பர்கள் எவரும் அப்பொழுது அவனை தேடி வரவில்லை. வெளியூரில் இருந்த நண்பர்கள் இருவரிடமிருந்து கடிதங்கள் வந்திருந்தன. அவன் குளித்து கொண்டிருந்த பொழுதே முதல் தபாலில் அந்த கடிதங்கள் வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. தங்கை ஆண்டாள் தபால்காரனிடமிருந்து அவற்றை வாங்கி கொண்டு வந்து வைத்திருப்பாள் என்று நினைத்து கொண்டு ஈர உடையை களையாமலே கடிதங்களை ஆவலோடு பிரித்தான் சத்தியமூர்த்தி. அவனை பொறுத்தவரை அப்போதிருந்த மனநிலையில் 2 கடிதங்களிலுமே சுவையில்லாத செய்திகள் தான் நிரம்பியிருந்தன. ஏதாவது ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்து கொண்டே ஐஏஎஸ் தேர்வுக்கு படித்து எழுதினால் உனக்கு இருக்கிற பொது அறிவிற்கும் புத்தி கூர்மைக்கும் நிச்சயமாக தேர்விடுவாய் என்று சத்தியமூர்த்திக்கு பிழைக்கும் வழியை உபதேசம் செய்திருந்தான் ஒரு நண்பன். பணக்கார வீட்டில் ஒன்றைக்கொரு பிள்ளையாக பிறந்து அந்த வீட்டின் முடிசூடா இளவரசனாக இருந்து வரும் இன்னொரு நண்பனோ காஷ்மீருக்கு உல்லாச பிரயாணம் புறப்பட இருப்பதாகவும் சத்தியமூர்த்தி உடன் வந்தால் தன் செலவில் அழைத்து போக தயாராக இருப்பதாகவும் எழுதியிருந்தான். படித்து கடிதங்களை வைக்கும் பொழுது சத்தியமூர்த்திக்கு சிரிப்புதான் வந்தது. ஒரு நண்பன் வாழ வழி சொல்லி கொடுத்திருக்கிறான். இன்னொரு நண்பனோ வாழ்க்கையை அனுபவிக்க 1000 மைல் பயணம் செய்து போய் வரலாம் என்று அழைக்கிறான். எனக்கு என்ன குறை என்று பாதி வேதனையாகவும் பாதி வேடிக்கையாகவும் முணுமுணுத்தபடி உடை மாற்றி கொண்டு வர உள்ளே சென்றான் அவன். திரும்பி வந்து 12-12:30 மணி வரை புத்தகம் படித்து கொண்டிருந்தான். புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு படித்ததை அசை போட்டு சிந்திப்பதில் சிறிது நேரம் கழிந்தது. அதற்குள் அப்பா வெளியிலிருந்து திரும்பி வந்தார். பகல் உணவுக்கு 2 பேரும் சேர்ந்துதான் உட்கார்ந்தார்கள். சாப்பிடும் பொழுது தன்னிடம் தன் தந்தை ஏதாவது பேசத் தொடங்குவார் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அப்படி ஒன்றும் நடைபெறவில்லை. சாப்பிட்டு முடித்து கை கழுவுகின்ற வரை இருவரும் எதை பற்றியும் பேசிக்கொள்ளவே நேரவில்லை. வாயிலில் 2வது மெயில் தபால்காரன் சத்தியமூர்த்தியின் பெயரை சொல்லி ஒரு உரையை உள்ளே எறிந்துவிட்டு போனான். இப்பொழுதும் ஆண்டாள் தான் போய் எடுத்து வந்தாள். இதென்ன அண்ணா, மல்லிகை பந்தல் ஊரில் இருந்து வருகிற கடிதம் கூட மல்லிகை பூ மனம் மணக்கும் போல் இருக்கிறதே என்று தங்கை அந்த கடித உரையை கொடுத்த பொழுது சத்தியமூர்த்தி அதை கையில் வாங்கியதுமே அந்த வாசனையை உணர்ந்தான். ஒருவேளை ஆர்டராக இருக்குமோ என்ற பாவனையில் அப்பா அவன் முகத்தை ஆவலோடு நிமிர்ந்து பார்த்து தயங்கினார். உரையும் கிழியாமல் உள்ளே இருப்பதும் கிழியாமல் 2 நூலிழை அளவுக்கு ஓர் ஓரமாக உரையை கிழித்து உள்ளே இருந்ததை எடுத்தான் சத்தியமூர்த்தி. கடித மடிப்பினிடையே மலர்ந்த புதுமையோடும் இல்லாமல் நன்றாக வாடியும் இல்லாமல் நசுங்கி வதங்கி மணக்கும் குடைமல்லிகை பூக்கள் 2 இருந்தன. சத்தியமூர்த்தி ஆச்சரியமடைந்தான். உரையில் குண்டு குண்டாக எழுதியிருந்த முகவரி எழுத்துக்களை பார்த்த பொழுதே அது கல்லூரி ஆர்டராக இருக்க முடியும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. இப்பொழுது அது ஆர்டர் இல்லை என்பது நிச்சயமாகிவிட்டது. ஆச்சரியம் என்ற வார்த்தையோடு தான் அந்த கடிதமும் ஆரம்பமாகி இருந்தது.
எழுத்துக்கள் குண்டு குண்டாக வரி பிறழாமல் தேர்ந்து பழகின கைப்பூ தொடுத்த மாதிரி இருந்தன. உங்களுக்கு இந்த கடிதத்தை நான் துணிந்து எழுதுவதே ஆச்சரியமாக இருக்கலாம். இதை எப்படி தொடங்குவதென்று எனக்கு தெரியவில்லை. அப்படியே எப்படி முடிப்பதென்றும் எந்த இடத்தில் முடிப்பதென்பது கூட தெரியாமல் போகலாம். உங்களை எப்படி அழைத்து இந்த கடிதத்தை ஆரம்பிப்பது என்று சிந்தித்து தயங்குவதிலேயே அதிக நேரம் வீணாக கழிந்துவிட்டது. அன்பின் பரிபூரணமான தன்மை கனிந்து நிற்கிறார் போல ஓர் அழகிய அழைப்பை தேடினேன். அப்படி பல அழைப்புகள் அடுக்கடுக்காக தேடினேன். எந்த சொல் அதிக அழகாக இருக்கும், எதை எழுதினால் உங்கள் மனம் கவரப்படும் என்றெல்லாம் நினைத்து நினைத்து தயங்கிய பின் எதையும் எழுதாமல் அழைக்கப்பட வேண்டிய அந்த இடத்தை புள்ளிகளால் மட்டுமே நிரப்பினேன். பிரியமுள்ள மனிதரை மனப்பூர்வமாக கூவி அழைப்பதில் மிகவும் ஆற்றல் வாய்ந்த பதச்சேர்க்கை எதுவோ அது அந்த இடத்தில் உங்களுக்கு தோன்றட்டும். செய்யலாமா கூடாதா என்று தயங்கிவிட்டு முடிவில் செய்யலாம் என்ற நம்பிக்கையுடன் தான் இதை எழுதுகிறேன். இதை எழுத எண்ணிய பொழுதும் எழுதி கொண்டு இருக்கும் பொழுதும் நான் அடைந்து கொண்டிருக்கிற உற்சாகத்தை இதற்கு முன்பு எப்பொழுதுமே அடைந்ததில்லை. வாழ்க்கையில் இப்படி முன்பின் சொல்லிக் கொள்ளாமல் வருகிற மகிழ்ச்சி என்ன என்பது, இப்படி உங்களுக்கு கடிதம் எழுத துணிந்ததை பற்றியோ எழுதியதை பற்றியோ நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்று எண்ணும் பொழுது எனக்கு பயமாகவும் தயக்கமாகவும் தான் இருக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு எழுதித்தான் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு பாடல் அப்பாவிடம் இன்டர்வியூவின் பொழுது சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, அந்த பாடல் தான் எனக்கு இப்பொழுது என் மனநிலைமையை உங்களிடம் சொல்வதற்கு துணையாக இருக்கிறது. நான் உங்களிடம் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவதற்கு சரியான வார்த்தைகள் அந்த பாடலில் இருந்துதான் எனக்கு கிடைக்கின்றன. செம்மண் நிலத்தில் மழை பெய்ந்தாற் போலதான் நானும் இப்பொழுது உங்கள் ஞாபகத்தில் இணைந்து உங்களை சார்ந்ததன் வண்ணமாகவே இருக்கிறேன். உங்கள் செந்தாமரை பாதங்களை நான் முதலாக என் கண்களால் பார்த்தேன். அந்த பாதங்களை பார்த்த பின் முகத்தை பார்க்கும் துணிவு எனக்கு வரவில்லை என்பதா, அல்லது அந்த பாதங்களிலேயே மேலே எதையும் பார்த்து தவிக்கும் அதிக நோக்கமில்லாமல் என் உணர்வுகள் யாகவும் ஐக்கியமாகிவிட்டன என்பதா, எப்படி சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. நீங்கள் என் நிலையில் இருந்தால் இதை இன்னும் அழகாக சொல்லுவீர்கள், எனக்கும் சொல்லிக் கொடுப்பீர்கள். வேடிக்கையாகவோ பிரம்மையாகவோ உங்கள் பாதங்களை பார்த்தவுடன் எனக்கு ஒரு கற்பனை தோன்றியது. அற்புத காட்சியாக என் கண்களுக்கு மட்டுமே அந்த கற்பனை பைத்தியக்காரத்தனமாகவும் இருக்கலாம். ஆனால் பொய்யோ புனைவோ வெறும் பிரம்மையோ எதுவாக இருந்தாலும் என் மனதில் தோன்றிய அழகை நான் சொல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு. உங்கள் கால்கள் மிதித்து கொண்டு போகிற இடமெல்லாம் அப்படி நடந்து முடிந்த மறுகணமே ரோஜா பூ பூத்து கொட்டுவது போல பிரமையாக இருந்தது. இன்று மாலை தோட்டத்தில் போய் நின்று ரோஜா பூக்களை பார்த்த பொழுதும் இதையே நினைத்தேன். இந்த கடிதத்தை நான் உங்களுக்கு எழுத நினைத்ததற்கு காரணம் வேறு. பெண்களால் சுற்றி வளைக்காமல் நேரடியாக எதையும் சொல்லிவிட முடியாது. எதையோ அவசரமாகவும் அவசியமாகவும் உங்களுக்கு சொல்லிவிட நினைத்து வேறு எதையோ வீணுக்கு வளர்த்து எழுதி கொண்டு போகிறேன். அதற்காகவும் என்னை மன்னித்து விடுங்கள். இன்டர்வியூ முடிந்ததும் சாப்பிட்டு நீங்கள் விடை பெற்று புறப்படுகிற நேரத்திற்கு மழை வந்து என்னை பாக்கியசாலியாக்கியது. மழை வந்திராவிட்டால் உங்களை கல்லூரிக்கும் பஸ் நிலையத்திற்கும் கொண்டு போய் விடுகிற வாய்ப்பு எனக்கு கிட்டி இருக்காது. மழை வந்திராவிட்டால் செம்புலப்பெயல் நீர் போல என்ற உங்கள் ஓமையை உங்களுக்கு முன்னாலேயே பிரத்யட்சணியமாக நான் புரிந்து கொண்டிருக்க முடியாது. உங்களை பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிவிட்டு வீட்டுக்கு திரும்பியதும் நான் திகைப்பு அடையும்படியான காட்சி ஒன்றை இங்கே கண்டேன். அதனால்தான் இந்த கடிதத்தை நான் உங்களுக்கு எழுத நேரிட்டது. நீங்கள் விண்ணப்பம் அனுப்பியிருந்த அதே தமிழ் விரிவுரையாளர் பதவிக்கு இரண்டாவதாக விண்ணப்பம் செய்திருந்த முதியவர் ஒருவரையும் வரவழைத்து பேசிக்கொண்டிருந்தார் அப்பா. இதை பார்த்ததும் அப்பாவின் மேல் கோபமாக வந்தது எனக்கு. நீங்கள் பேசிய சில வார்த்தைகளால் அப்பாவுக்கு உங்கள் மேல் கோபம் இருந்தாலும் உங்கள் தகுதிகளையும் திறமைகளையும் ஆர்வத்தையும் அவர் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எங்கள் கல்லூரி முதல்வருக்கு என்ன காரணத்தினாலோ உங்கள் மேல் ஒரு விதமான வெறுப்பு பதிந்து போயிருக்கிறது. இந்த வேலைக்கு உங்களை நியமிக்கக்கூடாது என்பதை அவர் அப்பாவிடம் பிடிவாதமாக வற்புறுத்தி கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக மனு செய்துவிட்டு வந்திருக்கும் முதியவருக்கு முன் அனுபவமும் வயதும் இருப்பதனால் அவரையே தமிழ் விரிவுரையாளராக நியமித்து விடலாம் என்று முதல்வரின் அபிப்பிராயமாக இருக்கிறது. அந்தரங்கமாக அப்பாவுக்கு அந்த முதியவரை பிடிக்கவில்லை. மளிகை பந்தல் கல்லூரியின் லட்சியங்களை புரிந்து கொள்ளாமல் சம்பளம் அதிகம் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் ஏற்கனவே தாம் வேலை பார்த்து கொண்டிருக்கிற கல்லூரியை விட்டுவிட்டு அவர் மளிகை பந்தலுக்கு வருகிறாரோ என்று அப்பா சந்தேகப்பட்டு தயங்குகிறார். இந்த நிலையில் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். இந்த கணமே அப்பாவிற்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும். அதில் உங்கள் லட்சிய ஆர்வங்களை பற்றியும் அப்பாவின் கல்வி பணியை பற்றியும் குறிப்பிடுங்கள். இப்படி உங்களை வற்புறுத்துவதற்காகவோ தூண்டுவதற்கோ எனக்கு உரிமை இல்லை. ஆனால் உங்களுடைய பட்டுப்பாதங்கள்
மறுபடியும் மல்லிகை பந்தலின் செம்மண் நிலத்தில் நடக்கவில்லையானால் எனக்கு பைத்தியம் பிடித்தாற் போல ஆகிவிடும். இப்பொழுதே பைத்தியக்காரியாக மாறித்தான் இந்த கடிதத்தை எழுத துணிந்திருக்கிறேன். என்னால் உங்களை மறக்க முடியாது. கேட்பவர் மனதை வசீகரிக்கும் உங்கள் உரையாடல், தொழுவதற்கு ஆசைப்பட்டு ஏங்கச் செய்யும் உங்கள் பாதங்கள், இவையெல்லாம் என் ஞாபகத்தில் பதிந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் மறுபடியும் மளிகை பந்தலுக்கு வந்து கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டு இங்கேயே தங்கிவிட வேண்டும். என்னுடைய நினைவுகளால் இதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறேன் நான். நீங்கள் வருவது எங்கள் கல்லூரியின் அதிர்ஷ்டம். கல்லூரி முதல்வர் கூட உங்களுடைய தோற்றத்தினாலும் பேச்சு திறத்தினாலும் நீங்கள் மாணவர்களை அதிகம் கவர்ந்து விடுவீர்களோ என்று நினைத்துத்தான் பயப்படுகிறார். பிறருடைய சாமர்த்தியங்களை நினைத்து அவர்களை அருகில் நெருங்க விடாமல் பயந்து ஒதுங்குகிறவர்களில் மல்லிகை பந்தல் கல்லூரி முதல்வரும் ஒருவர். இதையெல்லாம் எண்ணி நீங்கள் அச்சமோ தயக்கமோ அடைய வேண்டியதில்லை. எனக்காக தயவு செய்து அப்பாவிற்கு ஒரு கடிதம் எழுதுங்கள். முக்கால்வாசி உங்களை பற்றி அவருக்கே நல்ல எண்ணம் இருக்கிறது. உங்கள் கடிதம் கிடைத்தால் அவர் முடிவு உங்களுக்கு சாதகமாக மாறும். பரபரப்போடு எழுதிய இந்த கடிதத்தை யாருக்கும் தெரியாமல் நானே ரகசியமாக எடுத்துக்கொண்டு சென்று தபால் பெட்டியில் போடப் போகிறேன். நான் இப்படி ஒரு கடிதம் உங்களுக்கு எழுதியது தவறானால் என்னை மன்னிக்கவும். நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். என்னால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. உங்களைத் தவிர வேறொருவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்படலாம் என்ற எண்ணத்தை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. மல்லிகை பந்தல் ஊரையும் கல்லூரியையும் உங்களுக்கு மிகவும் பிடித்திருப்பதாக கல்லூரியை சுற்றி பார்க்கும் பொழுது நீங்கள் என்னிடம் கூறினீர்கள். அவ்வாறு உங்கள் மனதை கவர்ந்த ஒரு ஊருக்கு வருவதை நீங்கள் விரும்பத்தானே செய்வீர்கள். ஆகவே அவசியம் நீங்கள் இங்கேதான் விரிவுரையாளராக வர வேண்டும். என்னை ஏமாற்றி விடாதீர்கள் சார். உங்களை அவசியம் இங்கே எதிர்பார்க்கிறேன். உங்கள் பாரதி என்று கடிதம் முடிந்திருந்தது. என்னை ஏமாற்றி விடாதீர்கள் சார் என்ற வாக்கியம் ஒன்று மட்டும் அந்த பெண் அப்படியே எதிரே வந்து நின்று கொண்டு அழகிய விழிகள் இரண்டையும் சுழற்றி வாய்த்திருந்து நேருக்கு நேர் பேசுவது போலவே இருந்தது. கம் என்று 4 தாள்களிலும் குடை மல்லிகை மனம் கமழ்ந்தது. மெல்லிய ரோஸ் நிற கடிதத்தாள்களை மடித்து மீண்டும் உரையிலிட்டான் சத்தியமூர்த்தி. எதிரே நின்று கொண்டிருந்த அப்பா நம்பிக்கையோடு அவனை கேட்டார். யார் எழுதியிருக்கிறார்கள் இதை? பிரின்சிபாலா? கல்லூரி நிர்வாகியா? கடிதத்திற்குள்ளே பூக்கள் வேறு வைத்திருக்கிறார்களே. ஒரு கணம் சத்தியமூர்த்தி ஒன்றும் சொல்லத் தோன்றாது தன் தந்தையின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூச்சப்பட்டு தயங்கி நின்றான்.